BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. தங்கலான் படத்தின் காஸ்டியூம் டிசைனர் ஏகன் ஏகாம்பரம் தன்னுடைய திரைப்பயணம் குறித்து நம்மிடம் பகிர்ந்துள்ளார். அதை பற்றி பார்க்கலாம். காஸ்டியூம் நம் மண் சார்ந்தது. இயற்கை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துவது அதை சினிமாவிலையும் சாத்தியப்படுத்த முடியுமா? இப்படி பல விஷயங்களை நான் பல வருஷமா படிச்சுட்டு இருந்தேன். இதை இப்ப தங்கலான் படத்துல சாத்தியப்படுத்தியிருக்கேன். இந்த படத்தின் கதை 3ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு என பல்வேறு காலகட்டங்களை பிரதிபலிக்குது. இப்படி பீரியட் படங்கள்ல காஸ்டியூம்களை பொறுத்தவரை கெமிக்கல் சாயங்களோடு இருக்கிற ஆடைகளை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த படத்தின் ஆரம்பத்திலேயே கெமிக்கல் டை, பிளாஸ்டிக், மெட்டல் இப்படி எதையுமே பயன்படுத்தாம அத்தனை பேரின் காஸ்டியூம்களையும் நம்ம மண் சார்ந்து இயற்கை வளங்களை பயன்படுத்தி வடிவமைக்கணும்னு முடிவு செய்தோம். ஒவ்வொரு ஆடைகளின் சாயம் போடுவதற்கும் காவிரி ஆறு, கிருஷ்ணா நதினு ஒவ்வொரு ஆறுகளாக தேடி போய் துணிகளுக்கு வண்ணங்களை சேர்த்து வந்தேன். தங்கலான்ல பயன்படுத்தின ஆடைகள் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, எந்த தீங்கையும் ஏற்படுத்தாத சாயங்கள். இந்த கதை நிகழும் ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க, நம்ம மக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எப்படிப்பட்ட ஆடைகள், அணிகலன்கள், ஆபரணங்கள் அணிந்திருந்தாங்க அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறமா காஸ்டியூம்களை முடிவு செஞ்சோம். இயக்குனர் ரஞ்சித் சாரும் இதற்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதிலும் 3ஆம் நூற்றாண்டு காலகட்டம் சவாலாகவே இருந்துச்சு. பழங்குடியினரின் ஆடைகளை, விலங்குகள், பறவைகளின் அதுலயும் 3ஆம் நூற்றாண்டு காலகட்டம் ரொம்பவே சவாலா இருந்துச்சு. பழங்குடியினரின் ஆடைகளை விலங்குகள், பறவைகளின் ரோமங்கள், இறகுகள் என பயன்படுத்த வேண்டி இருந்ததால செயற்கையான முறையில அதனை தயார் செய்ய வேண்டி இருந்தது. வசம்பு, பாக்கு ஆகியவற்றை கொண்டு கம்மல், நகைகள்னு இயற்கையான முறையில ஆபரணங்களை வடிவமைச்சோம். மொஹஞ்சதாரோ, கரப்பா காலகட்டத்துல பயன்படுத்தின ஆடை, அணிகலன்களை ரெஃபரன்ஸா வச்சு உருவாக்கணும். அதே போல 18ஆம் நூற்றாண்டுல தான் செம்பு மாதிரி உலோகங்களை பயன்படுத்தினோம். விக்ரம் சார்ல ஸ்டார்ட் பண்ணி படத்துல நடிச்ச அத்தனை பேருக்குமே ஃபேப்ரிக்ஸ் இயற்கையான முறையில தான் உருவாக்கப்பட்டு பருத்தி ஆடைகளை தான் அணிஞ்சாங்க. சாயங்களும் கெமிக்கல் பயன்படுத்தாம மூலிகை செடிகள், பழங்கள், கொட்டைகள் என இயற்கை சார்ந்த சாயங்களை கொண்டே உருவாக்கினோம். பிரிட்டிஷ்காரங்க, ஜமீன்தார்கள், கணக்கு பிள்ளைகள் என ஒவ்வொருத்தருக்குமான காஸ்டியூம்களையும் தனித்தனி கவனமா தயார் செஞ்சோம். அவர் அணிஞ்சிருந்த ஆடையில, ஆத்துல குளிக்கிற சீன்ல கூட அவங்க அணிஞ்சிருந்த ஆடையில சாயமே போகாது. ஆனா பயணத்தின் போது அதே காஸ்டியூமோட நீச்சல் குளத்துல தண்ணீர்ல குளிக்கும் போது தண்ணீர்ல உள்ள குளோரினால காஸ்டியூம்ல இருந்த இயற்கை சாயங்கள் மறைய ஆரம்பிச்சுது. இதை அவர் குறிப்பிட்டே சொன்னாங்க. விக்ரம் சாரோட உழைப்பு பிரமிக்க வச்சுது. கடுமையான வெயில், மழை, பனி இதுல எல்லாத்துலயுமே அவர் இந்த காஸ்டியூமோடவே இருப்பாரு. அவரோட கடுமையான உழைப்பு மேக்கிங் வீடியோக்களையே பார்த்துருப்பீங்க. ஷாட் நல்லா வரணும்னு அவர் ரொம்பவே மெனக்கிடுவாரு. இன்னொரு டேக் வேணுமானாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட உழைப்பு நிச்சயமா பேசப்படும் அப்படின்னு காஸ்டியூம் டிசைனர் ஏகன் ஏகாம்பரம் நம்ம கிட்ட அவருடைய சினிமா அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.